அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மின்னலை உருவாக்கி மின்னல் ஒளியில் நடக்க வைக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஊதி கொடுக்கப்படும், மூட்டு வலிக்கு எண்ணெய் ஊதி கொடுக்கப்படும், மூச்சு திணறல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா தேன் ஊதி கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அது குணமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 2 வசனம் 20. அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கிறது. அது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதில் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் பார்வைகளையும் போக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் அப்படின்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். ஒரு எக்ஸாம்பிள், நாம் நினைத்தால் மின்னல் மூலம் பார்வையை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அந்த காலத்தில் எலக்ட்ரிக்கெல்லாம் இல்லை. அதனால் சிலப்போ மழை மேகங்கள் மூட்டு அது நிறையா இருக்கும் பொழுது மனிதர்கள் கடலில் பிரயாணம் செய்யும் பொழுதும் உலகத்தில் மனிதர்கள் நடக்கும் பொழுதும் திணறுவார்கள். அப்போது அல்லாஹ் தாலா என்ன செய்வான்னு சொன்னால், பளிச்சுன்னு ஒரு மின்னலை உருவாக்கி அந்த ஒளியில் நடக்க வைக்கிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது. அனைத்து வகையான பொருள்கள் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் மன்னித்து சகலவிதமான பாக்கியங்களை கொடுத்து நீண்ட ஆயுளையை கொடுத்து நிரந்தரமான செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் தாலா நமக்கு தருவான் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.